குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சந்திப்பு பேருந்து நிலையம், அதாவது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு அங்க நெல்லை வாசிகளால் சொல்லப்படக்கூடிய அந்த பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு கட்டுமான பணியின் போதே தண்ணீரில் மிதந்துச்சு. இந்த டிசம்பர்ல இந்த பெருமழையில கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பு விழா கண்ட பின்பு தண்ணீரில் மிதக்குது. இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சது வேற யாரும் இல்ல, தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. KN நேரு அவர்கள் நம்ம இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டையும் ஆய்வு செஞ்சார். அப்ப அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. தாமிரபரணியில முதல்ல தண்ணீர் திறந்து விடப்பட்ட பொழுது இந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த மழை ஆரம்பிக்கிறப்ப வெறும் 1500 கன அடி தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்தில் அது 60 வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணீர் சூழ்ந்த வீடியோ புட்டேஜில் சமூக வலைதளங்களில் சில பேர் நேற்று வெளியிட்டுட்டாங்க. அதை பார்த்து பதப்பதச்சு போய் உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் பல ஊர்களில் இருந்து ஃபோன் பண்ணி நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, தண்ணி வந்துருச்சாமேன்னு கேட்டாங்க. இது போன்று செய்வது மிக மிக தவறானது. ஏன்னா வணக்கம் அன்பு நண்பர்களே, பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளால் ஏற்கனவே வட மாவட்டங்கள் நிலைகுலைந்து போயிருக்கு. இன்னமுமே அந்த சோக சம்பவங்கள்லேருந்து நம்மளால் மீள முடியலை. தொடர்ச்சியாக அங்கே மீட்பு பணிகள் துரிதமான முறையில் நடைபெற்று வருது. இந்த நிலையில் ஏற்கனவே வட மாவட்டங்களுடைய பாதிப்பே முழுசாக அடங்காத நிலையில் தென் மாவட்டங்களில் ரொம்ப குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கடுமையான மழை விரட்டி எடுத்து வருது. மிரட்டுது அப்படின்னா அது ரொம்ப உச்சமாக ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பரில் எப்படியான ஒரு பெருமழையாக இருந்துச்சோ அதே அளவுக்கான மழையாக இப்போ மறுபடியும் உருப்பெற்றிருக்கிறதா இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, மழை அப்படிங்கிறது இயற்கை, அதை நம்மளால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அதை வேண்டுமானால் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கலாம். ஆனால் இதில் மிக முக்கியமாக திருநெல்வேலியில் கடந்த ஆண்டு எந்த பகுதிகளெலாம் தண்ணீரில் மிதந்துச்சோ அதே பகுதிகள் இப்பொழுதும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம முகத்தில் அறியக்கூடிய உண்மையாக மாறி இருக்கு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சந்திப்பு பேருந்து நிலையம், அதாவது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு அங்கே நெல்லை வாசிகளால் சொல்லப்படக்கூடிய அந்த பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு கட்டுமான பணியின் போதே தண்ணீரில் மிதந்துச்சு. கடந்த டிசம்பரில் இந்த பெருமழையில் கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பு விழா கண்ட பின்பு தண்ணீரில் மிதக்குது. அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநெல்வேலியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்டு. அங்கே திருநெல்வேலியிலிருந்து உள்ளூர் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் தினசரி பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பேருந்து நிலையம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்து நிலையம் அண்மையில் தான் 85.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கடந்த பிப்ரவரி மாதம் தான் திறப்பு விழாவும் கண்டுச்சு. இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சது வேற யாரும் இல்லை, தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இதுக்கு நிதி உதவி செஞ்சது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்த பணிகள் நடந்தது மட்டும் 6 வருஷமாக பணிகள் நடந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டா திரும்பியும் அங்கே தண்ணீர் தேங்காது, முறையான வடிகால் வசதி வச்சுருப்பாங்க, ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வச்சுருப்பாங்க அப்படின்னு கனவு கண்ட நெல்லைவாசிகள் தலையில் ஒரு இடி இறக்கியிருக்கு அரசினுடைய நிர்வாக திறமையின்மை. இதை நம்ம அரசை குற்றம் சாட்டிட முடியுமா? ஆக்கிரமிப்புகளை அகற்றலைன்னு நான் சொல்லலை, KN நேருவே சொல்கிறார். மூத்த அமைச்சர், திமுகவினுடைய மூத்த அமைச்சர் KN நேரு அவர்கள் நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த பாதிப்புகளை பார்வையிடுறதுக்காக வந்திருந்தார். அப்போ இந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டையும் ஆய்வு செஞ்சார், பல பகுதிகளையும் ஆய்வு செஞ்சார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஆக்கிரமிப்பு கட்டடங்களை முறையாக அகற்றணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றாததுனால தான் திருநெல்வேலி தொடர்ந்து தண்ணீரில் சிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுது. ஸோ மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு இனிமேல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியே நினைவு நாடாக்களை சுழல விட்டால் கடந்த ஆண்டு டிசம்பர்லையும் இதே மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. அப்போ பார்வையிட வந்த அன்றைக்கு இருந்த மிக மூத்த நிர்வாகிகளும் அதிகாரிகளும் சொன்னது, ஆக்கிரமிப்புகளை அகற்றினா திருநெல்வேலி தப்பிச்சிரும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு படத்தில், விஜய் சேதுபதி படத்தில் வர்ற காட்சி மாதிரி போன டிசம்பருக்கும் இந்த டிசம்பருக்கும் இடையில 365 நாட்கள் இருந்தாலும் காட்சி என்னவோ ஒன்றாகத்தான் இருக்குது. இதனுடைய பின்னணி தான் என்ன? ஆக்கிரமிப்பு அகற்றுறதுல என்னதான் பிரச்சனை? அதுக்கு முன்னாடி மழை பாதிப்புகள் தென் மாவட்டங்களில், ரொம்ப குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிடமாக பேசிட்டு நம்ம இதுக்கு பின்பு இருக்கக்கூடிய இன்னொரு கோணத்தையும் நம்ம பேச போகிறோம். முதல்ல தென் மாவட்டங்களில் உலுக்கி எடுக்கக்கூடிய மழை, தவழ்ந்தாய் வாலி தாமிரபரணி அப்படிம்போம். அந்த தாமிரபரணியினுடைய அந்த ஆறு என்று சொல்வது தாமிரபரணி ஆறு
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொதிகை மலையிலிருந்து தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புன்னக்காயல் வரை செல்லக்கூடியது. 2 மாவட்டங்களை வளமாக்குது. அது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கலாம். 2 மாவட்ட விவசாயிகளை மனம் குளிர செய்யக்கூடியதான் இந்த நீர்வழி தடம். அது மட்டும் இல்லாமல் தென்காசியில் இருக்கக்கூடிய அணைகள்லேருந்து வரக்கூடிய உபரி நீரும், அதாவது அந்த நதிகள்லேருந்து வரக்கூடிய உபரி நீரும், ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் கடனா நதி, ராம நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 நதிகளுடைய தண்ணீரும் தாமிரபரணியினுடைய நீர்வழி தடத்தில் தான் சேருது. ஸோ அதனால் அங்கே இயல்பாகவே இந்த 3 மாவட்டங்களையும் மழை பெய்யுது அப்படின்னாலே தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதும் இயல்பான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கோம். தாமிரபரணியில் முதல்ல தண்ணீர் திறந்து விடப்பட்ட பொழுது, இந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த மழை ஆரம்பிக்கிறப்ப வெறும் 1500 கன அடி தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அது 65,000 கன அடி தண்ணீரை தாண்டக்கூடிய அளவுக்கு அங்கே மழையினுடைய தீவிரம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மலையோர அந்த பகுதிகள், அதில் மிக முக்கியமாக மாஞ்சோலையை சொல்லலாம், காக்காட்சியை சொல்லலாம், ஊத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக சொல்லலாம். அதில் அந்த ஊத்து பகுதியில் மட்டுமே 54 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதையே நம்ம மழையினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்க முடியும். பக்கத்தில் தென்காசியில் குற்றாலம் அருவியில் அந்த வெள்ள காட்சிகளை, அந்த தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகளை பார்த்த வியாபாரிகள் கொஞ்சம் பேர்ட்ட பேசணும். 1991க்கு அப்புறம் குற்றாலம் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை இது, இந்த அளவுக்கு தண்ணீர் ஆக்ரோஷமாக வந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. அந்த முக்கிய அருவிகள்லாம் தண்ணீர் அப்படியே கடைமடை திறந்தது போல, ஒரு புதுவெள்ளம் பாய்வதை போல அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சியை பார்க்குறப்ப, அந்த புகைப்படங்களை பார்க்குறப்பயே அப்படியே மனம் பதபதக்க வைக்குது. அங்கே அருவிக்கு முன்பாக அமைத்திருந்த தடுப்பு வேலிகள்லாம் பெயர்ந்து போயிருக்கு. காவல்துறை அமைத்திருந்த பேரிகார்ட் சிஸ்டம் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு. தண்ணீர் விழுந்த வேகத்தில் அந்த பகுதியில் போடப்பட்டிருந்த சாலைகளில் எங்கெல்லாம் அந்த அலங்கார தரைவோடுகள் போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் பெயர்க்கப்பட்டிருக்கு. வியாபாரிகள் முன்னெச்சரிக்கையாக கடையை அடைச்சிட்டாங்க. ஆனால் பல கடைகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு. பல கடைகளில் இருந்த வியாபாரிகளுடைய பொருட்கள் சேதமாயிருக்கு. நெல்லை மாவட்டத்தில் முக்கூடல் அணையில் இருந்த நீரேற்று நிலையங்களில் பணியில் செய்த 3 பேரை மீட்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு தான் மீட்டாங்க. கோவில்பட்டியில் 36 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 35 கண்மாய்கள் நிரம்பி வழியுது. இந்த மழைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இப்போ தூத்துக்குடியும் தென்காசியும் விட மிக முக்கியமான சிக்கலை சந்திக்கக்கூடிய பகுதியாக இன்றைக்கி உருமாறி இருக்கிறது திருநெல்வேலி. திருநெல்வேலியில் மாநகர பகுதிகளே தண்ணீரில் மூழ்குது. பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் பயங்கரமாக அடைத்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சந்திப்பு பேருந்து நிலையம் அங்கே முடங்கியிருக்கு. கேடிசி நகர் என்று சொல்லக்கூடிய கட்டபொம்மன் நகர் பகுதியில் பல வீடுகளில், பல பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுது. மிக முக்கியமாக அந்த ஜங்ஷனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், டவுனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் எங்கெல்லாம் தண்ணீர் வந்துச்சோ அங்கெல்லாம் இப்பொழுதும் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. என்னதான் பிரச்சனை நெல்லைக்கு? என்னதான் ஆச்சு? நெல்லை சீரமைக்கிறதுல கோட்டை விட்டது யார் அப்படிங்கக்கூடிய கோணம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் இன்னொரு இந்த பெருமழைக்கு மத்தியில் புரளி மழையும் ரொம்ப அதிகமாக மக்களை உலுக்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ரொம்ப குறிப்பாக நேற்று காலையிலிருந்து நெல்லை மாவட்டத்தில் நேற்றுக்கும் பள்ளிகள் விடுமுறை விட்டுருந்தாங்க, கல்லூரிகள் விடுமுறை விட்டுருந்தாங்க. இன்றைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. நெல்லை மட்டுமில்லை, தென்காசி அதே போன்று தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் போன வருஷம் மழையில் இதை விட அதிகமான பாதிப்புகள் இருந்துச்சு. வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணீர் சூழ்ந்த பழைய வீடியோ ஃபுட்டேஜ்களை சமூக வலைதளங்களில் சில பேர் நேற்று வெளியிட்டுட்டாங்க. அதை பார்த்து பதப்பதச்சு போய் உறவினர்கள், சொந்தக்காரங்கள்லாம் பல ஊர்களில் இருந்து ஃபோன் பண்ணி நெல்லையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, தண்ணி வந்துருச்சாமேன்னு கேட்டாங்க. இதுபோன்று செய்வது மிக மிக தவறானது. ஏன்னா இந்த முறை அந்த அளவிற்கான தண்ணீர் இன்னும் வரல. இன்னும் கனமழை எச்சரிக்கை தொடருது. இன்னமுமே ரெட் அலர்ட் தொடருது. 16ஆம் தேதி இன்னும் ஒரு பெரிய மழை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போன்ற நேரங்களில் அரசு இயந்திரம் செயல்பட விடணும். அப்படிதான் நம்ம அரசு இயந்திரத்தை செயல்பட விடாத அளவுக்கு வதந்திகளுக்கு பதில் சொல்வதற்கு அரசு இயந்திரங்களுடைய உழைப்பு செயல்படும் அப்படின்னு சொன்னால் சமூக வலைதளங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அதற்கனே தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, அப்போ நெல்லையில் என்னதான் பிரச்சனை? ஆக்கிரமிப்புகளை அகற்றவே முடியாதன்னா, ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியுமா முடியாதா என்பது விவாதத்தினுடைய அடுத்த கோணம். அந்த ஆக்கிரமிப்பை அகற்றதுக்கு முயற்சியாவது எடுக்கப்பட்டிருக்கா? கடந்த ஆண்டு டிசம்பரில் நெல்லை தத்தளித்தது, இந்த ஆண்டு டிசம்பர்லேயும் தத்தளிக்குதுன்னு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம படுத்த மாதிரி இடையில ஒரு வருஷம் எங்கே போச்சுன்னு கேட்டால் நெல்லை மாநகராட்சியை அப்படியே கைகூட்டி காட்டுறாங்க நெல்லை வாசிகள். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அங்கே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், மேயர்கள்லாம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்து பதவியில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் நெல்லை மாநகராட்சி புதிய மேயராக ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு பதவியேற்றார். அதுவரையும் என்ன நடந்துச்சுன்னா,
முழுக்க முழுக்க திருநெல்வேலியில் மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில ஒரு கருத்து முரண். இதற்கு முன்பு மேயராக இருந்த சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில ஒத்துப்போகலை. டெய்லி போர்க்கொடி தூக்குவாங்க. மேயர் ஒரு கூட்டம் நடத்தினா கவுன்சிலர்கள் வரமாட்டாங்க. கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டா மேயர் வரமாட்டார். சுதந்திர தினம், குடியரசு தின நாட்களில் கூட மேயர் கொடியேற்றி வச்சோன்னா அவருடைய உரையே கேட்காம கவுன்சிலர்கள் வெளிநடப்பு பண்ணாங்க. இந்த மாதிரி பல கூத்துகள் திருநெல்வேலியில் நடந்துச்சு. மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சராக அந்த மாவட்டத்தில் இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட மேயராக இருந்த சரவணனுக்கும் அந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட திமுக கவுன்சிலர்களுக்கும் இணக்கம் ஏற்படுத்த முடியலை. கிட்டத்தட்ட 40க்கும் மேலே கவுன்சிலர் சீட்டுகளில் திமுக அங்கே ஜெயிச்சிருந்துச்சு. ஆன பின்பும் கூட இரு தரப்பாக செயல்பட்டு மேயர் சரவணன் தனித்து விடப்பட்டிருந்தார். முன்னாள் மேயர் சரவணன் தனித்து விடப்பட்டிருந்தார். இவர் போய் ஒரு பக்கம் KN நேருவை சந்தித்து கவுன்சிலர்கள் மேலே புகார் கொடுப்பாரு. கவுன்சிலர்கள் தனியாக ஒரு வண்டி பிடிச்சி போய் KN நேரு மேலே புகார் கொடுத்தாங்க. இந்த பஞ்சாயத்துகளுக்கு மத்தியில் தலைமைக்கு அது பெரிய தலைவலியாக மாறினதுனால கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் சரவணன் ராஜினாமா செய்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் ராஜினாமா செய்த பின்பு புதிய மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் பொறுப்பேற்றார். அப்போ அவர் பொறுப்பேற்றே ஒரு 4-5 மாதங்கள் தான் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாநகராட்சியில் கடந்த டிசம்பரில் நடந்த ஒரு பிரச்சனை, அடுத்து இந்த டிசம்பரில் அதே பிரச்சனை வருகிறது. கிட்டத்தட்ட இந்த ஓராண்டு காலத்தில் மாநகராட்சி நிர்வாகம், அதை சரி செய்திருக்க வேண்டிய நிர்வாகம், தன்னுடைய சொந்த கட்சி பஞ்சாயத்தால் உள்ளுக்குள்ளே மாற்றி மாற்றி மோதி கொண்டதால் நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாமல், ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல், முழுக்க முழுக்க கட்சியில் அந்த மேயர் சீட்டுக்கு நடந்த அந்த ரேஸ்லையும் முழு கவனம் செலுத்திட்டாங்க அப்படிங்கக்கூடியது நெல்லை வாசிகளுடைய குற்றச்சாட்டு. கமிஷனர் செஞ்சுருக்கலாமேங்க. கமிஷனருங்கிறவர் ஒரு அரசு அதிகாரி தானே, அதுவும் அது கார்ப்பரேஷன் IAS ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் போடுவாங்களேங்க, அவங்க செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இந்த ஓராண்டில் மட்டும் திருநெல்வேலியில் மாநகராட்சியினுடைய அந்த ஆணையாளரை 3 முறை மாற்றிருக்காங்க. 3 ஆணையாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு அதிகாரி வந்தார்னா அவர் 2 ஆண்டுகள் இருந்தால் தானே அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, மன்னிக்கணும், அந்த மாநகராட்சி பகுதியில் என்ன பிரச்சனை, அந்த மாநகராட்சியில் எதை சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்வாயத்துக்கு வர முடியும் அப்படிங்கக்கூடியதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நெல்லை அடுத்த டிசம்பரில் மழை பெஞ்சிச்சுன்னா இதே மாதிரி தான் மிதக்கும், இப்படியே செயல்பட்டா. அப்போ மிதக்காமல் இருக்க நெல்லைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றணும். ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறது யார்? ஆக்கிரமிப்புன்னு நம்ம ஒரு வரியில் சொல்லிடுவாங்க. ஏழைகளும் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப வறுமையில் ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களும் இருக்காங்க. தாமிரபரணி நதிக்கரையோர பகுதிகளில் சின்ன சின்னதாக தங்களுக்குன்னு ஒரு சிறிய கட்டுமானத்தை எழுப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியானவர்கள் பட்டியலை முதல்ல அரசு எடுக்கணும். யாரெல்லாம் உண்மையிலே வறுமைக்கு கீழே இருக்காங்களோ, யாரெல்லாம் வேறு வீடு இல்லாமல், சொத்து இல்லாமல், சுகம் இல்லாமல், வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்காங்களோ, அவர்களுடைய பட்டியலை அரசு முதல்ல எடுத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள்லாம் ஒதுக்குவாங்க. ஒரு 50,000 ரூபாய் கட்டுனா ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள வீடு கொடுப்பாங்க. அது மாதிரி உண்மையிலேயே வீடு இல்லாதவர்களை மார்க் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வேறு சின்ன சின்ன பகுதிகளில், கிராம பகுதிகளில், வேறு இடங்களில் இந்த மாதிரியான கட்டடங்கள் கட்டப்படுறப்ப வீடு அலாட் பண்ணணும். அவர்களை இடம் கொடுத்தா போயிடுவாங்க. ஆனால் இடத்தையும் கொடுக்காம போகிறதுக்கு மனசும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாஃபியாக்களை என்ன செய்கிறது? நெல்லையில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நம்ம பேசணும். இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளில் ஏழைகள் இருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறாங்க. பெரும்பகுதி பேர் என்ன ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு கேட்டால், வணிக வளாகங்களா, பெரிய பெரிய கட்டுமானங்களா, மீட்டுருவாக்கம் செய்கிறது அப்படின்னாலே பெரிய சிரமத்திற்குள்ளானதா, அப்படியான விஷயங்களில் தான் பெரும்பாலும் இங்கு ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிர வைக்கக்கூடிய புள்ளி வரும். இவங்களை மாற்ற முடியுமா அப்படின்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் மேயராக இருந்தாலும், யார் அந்த தொகுதியில் கவுன்சிலராக அந்த வார்டில் வரணுங்கிறதையும், யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த மாவட்ட செயலாளர்கள் கவனிக்கிறதுலையும் இவர்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர வைக்கக்கூடிய தகவல்களை சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள். அப்போ என்ன தான் தீர்வு? பெருமழைக்கு தீர்வே இல்லையா? ஆண்டுதோறும் மழை வரும், பருவநிலை மாற்றம். முன்னாடியெல்லாம் சென்னையில் மட்டும்தான் டிசம்பர் நவம்பரில் மழை வந்துட்டு இருந்துச்சு. கடந்த ஆண்டில் தான் நம்ம பார்க்குறோம் திருநெல்வேலியில் மழை பெய்கிறத. தூத்துக்குடியில் ஒரு பகுதியில் அப்படியே மழை பெய்த மழையில் நம்ம நிலைகுலைந்து போயிட்டோம். அப்போ இனி என்னதான் தீர்வு? காயல்பட்டினத்தில் பெய்த மழையாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் என்னதான் தீர்வு? ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, நீராதாரங்களை பாதுகாப்பது. அது ரெண்டையும் நம்ம இன்றைக்கி ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறோமா? நெல்லையினுடைய இந்த தொடர் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று சொன்னால், ஆக்கிரமிப்புகளை முழுதாக அகற்றி தாமிரபரணியினுடைய அந்த நீர்வழி தடத்தை நம்ம பாதுகாக்கணும். தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது மட்டும்தான் இந்த நீர்வழி தடங்கள் பாதுகாக்கப்படும். நான் முன்னாடியே குறிப்பிட்டேன், பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கட்டப்பட்டதுன்னு. கிட்டத்தட்ட ஓராண்டு 2 ஆண்டு கட்டுனது இல்லை, அது 6 ஆண்டு உழைப்பது. 6 ஆண்டுகளாக சேர்ந்து உருவாக்கினது தான் இந்த
மாநகராட்சியினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்திப்பு பேருந்து நிலையம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் 85.5 கோடி நிதி அதுக்கு. அந்த 85.5 கோடி நிதியில் 6 ஆண்டு நடந்த பணி, இடையில ஒரு கொரோனா காலகட்டம் பணிகள் நின்று போகுது, ஒரு வழக்கின் காரணமாக பணிகள் நின்று போகுது. அப்போ 85.5 கோடி மதிப்பீட்டில் நீர் மேலாண்மைக்கு செலவு செய்யப்பட்ட தொகை என்னாச்சு? நீர் மேலாண்மையில் ஏன் அந்த பேருந்து நிலையம் மீண்டும் மூழ்குது என்பது உள்ளிட்ட ஆயிரம் கேள்விகள் நெல்லை வாசிகள் மனதிலே துளைத்தெரிகிறது. எத்தகைய பெருமழையையும் தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட பேராற்றல், இயற்கையினுடைய பேராற்றல் என்று சொல்லலாம் தாமிரபரணியை. தவழ்ந்தாய் வாழி தாமிரபரணி என்போம். அந்த தாமிரபரணி அந்த அளவிற்கு ஒரு கொள்ளளவு கொண்ட, அந்த அளவுக்கு ஒரு காத்திரம் கொண்ட ஒரு ஆறு தான். ஆனால் அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெருமழை பெய்கிற பொழுது அது அப்படியே எல்லா மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையும், அது திருநெல்வேலியில் பெய்கிற மழையாக இருந்தாலும் தூத்துக்குடியில் பெய்கிற மழையாக இருந்தாலும், நான் குறிப்பிட்டதை போல தென்காசியில் 2 நதிகளிலிருந்து வரக்கூடியதும் அதற்குள்ளே வந்து இணையுது. இவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிற பொழுது இந்த தண்ணீர்கள் எல்லாம் மீண்டும் ஒரு திருநெல்வேலி மாநகர எல்லைக்குள் தாமிரபரணியின் வழியாக வருகிற பொழுது அதை தாங்கிக் கொள்கிற அந்த பேராற்றல் அந்த மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை சரி செய்வதில் இல்லை என்பதுதான் இங்கே முகத்தில் அறையும் உண்மை. பார்க்கலாம், இன்னமும் காலம் இருக்கிறது. அடுத்த டிசம்பருக்குள் இதுபோன்ற இடர்களை தீர்த்தால் மட்டுமே நெல்லை மக்கள் வாழ்கிற, தவழ்ந்தாய் வாழி தாமிரபரணி என்ற கொண்டாடுகிற, தாமிரபரணியை அள்ளி அணைக்கிற மக்கள் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.